இதற்கு நீண்ட அறிக்கை மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து கோரப்படும் என்றும் அதற்கு முன்பாக அவருக்கு தேவையான நிவாரணம் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் வறட்சியால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் தமிழகத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் ஒருமித்த குரலில் கோரிக்கை எழுப்பினோம். மத்திய அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் காலம் தாழ்ந்த ஒரு முடிவுதான் என்றாலும் தமிழக அரசு தற்போது தமிழகத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. தமிழக முதல்வர் அவர்களின் இந்த அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. ஆனால் வறட்சியால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் மட்டுமே இழப்பீடாக வழங்க முடியும் என்று அறிவித்திருப்பது ஏமாற்றத்தை அளிக்கிறது. குறைந்தது உயிரிழந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான அரசியல் கட்சிகளின் கோரிக்கையாகும். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருகிறது. அதேபோல் விவசாயத்தால் பிழைப்பு நடத்திய விவசாயிகள் மட்டுமின்றி விவசாய தொழிலாளர்களும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும், விவசாய தொழிலாளர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும், நிலமில்லாத அந்த ஏழை எளிய கூலி தொழிலாளர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. தமிழக அரசு தற்போது அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 5700 ரூபாய் மற்றும் சில்லறை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிற நிலையில் 1/5 பாகம்தான் விவசாயிகளுக்கு அந்த இழப்பீடு வழங்க முடியும் என்று கூறியிருப்பது மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. இதில் விவசாய தொழிலாளர்கள் எந்த கணக்கிலும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு அல்லது ஆய்வறிக்கை வழங்கிய குழு இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டதா என்று தெரியவில்லை. தமிழக முதல்வர் அவர்களின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பெற வேண்டும், பிரதமரை உடனடியாக சந்திக்க வேண்டும், தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு கிடைக்கிற வகையில் மத்திய அரசை பிரதமரை வற்புறுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. விவசாயம் என்பது நெல் பயிர் மட்டுமல்ல, பல வகையான விவசாயம் உள்ளது. தென்னை விவசாயிகள், பனை விவசாயிகள், வாழை விவசாயிகள், பருத்தி விவசாயிகள் என்று பல வகையான விவசாயிகள் உள்ளனர். ஏக்கருக்கு ஏக்கர் விவசாயத்திற்கு விவசாயம் இதில் பாதிப்பு மாறுபடும். எனவே இந்த அறிவிப்பில் இத்தகைய விவசாயிகளும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார்களா, அவர்களுக்குரிய இழப்பீடு கிடைக்குமா என்பது தெளிவுபடுத்தப்பட்டதாக இல்லை. எனவே முதல்வர் அவர்கள் இத்தகைய விவசாயிகள் அனைவருக்குமான இழப்பீடு கிடைக்கிற வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து வகை விவசாயத்திலும் நிலமில்லாமல் உழைக்கிற கூலி தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், அவர்களுக்கும் இழப்பீடு வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுத்தது. அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக இன்னும் 2 தினங்களில் அது தொடர்பான வழக்கு வரும்போது நிச்சயமாக ஜல்லிக்கட்டு தொடர்பாக இந்த ஒரு அவசர சட்டமானது இயற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் சட்டத்தை தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு தொடர்பான எதிர்ப்பு எழுகிற போதெல்லாம் மத்திய அமைச்சர்கள் ஏதேனும் ஒரு வாக்குறுதி வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே பல முறை இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடந்தே தீரும் என்று வலியுறுத்தி இருக்கிறார், கூறியிருக்கிறார். இந்த ஆண்டும் அப்படியே சொல்லி வருகிறார். இன்னும் இடையிலே 3-4 நாட்கள் தான் உள்ளன பொங்கல் வருவதற்கு. ஆனால் மத்திய அரசு இது குறித்து இதுவரையில் எந்த முடிவையும் எடுத்ததாக தெரியவில்லை. ஜல்லிக்கட்டு என்பது ஏறுதழுவுதல் என சங்க இலக்கியங்களில்
குறிப்பிடப்படுகிறது. ஏறு என்பது காளை, காளையை தழுவுதல் என்றுதான் அதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதே தவிர காளையை அடக்குதல் என்று அங்கே இல்லை. எனவே இது விலங்கு வதையின் கீழ், விலங்கு வதை என்கிற வரையறையின் கீழ் வராது என்பதுதான் உண்மை. இதனால் ஏறுதழுவுதல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதனால் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், காயம் அடைகிறார்கள், சில நேரங்களில் உயிரிழக்கிறார்கள். எனவே இங்கு விலங்கு வதை என்பது இந்த விளையாட்டில் இல்லை, மனித வதை என்று சொன்னால் கூட அது பொருந்தும். இப்படிப்பட்ட நிலையில் ஜல்லிக்கட்டு என்கிற இந்த ஏறுதழுவுதல் என்னும் பாரம்பரிய சிறப்புக்குரிய இந்த விளையாட்டை தடை செய்வது கண்டனத்திற்குரியது. மத்திய அரசு இதற்காக தனி சட்டம் ஒன்றை அவசர சட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. இந்த 2 நாளுக்குள்ள அந்த அவசர சட்டமானது கொண்டு வரும் என்று நீதிமன்றத்தில் சொல்லி அந்த அவசர சட்டமும் கொண்டு வரும் என்று, அதனால இந்த பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நிச்சயம் நடக்கும் என்று பொங்கல் சொல்லியிருக்காங்க. வழக்கமான வாக்குறுதியாக இல்லாமல், ஏமாற்றம் அளிக்கிற வாக்குறுதியாக இல்லாமல், உண்மையிலேயே நடைமுறைக்கு வருகிற ஒரு வாக்குறுதியாக அது அமைய வேண்டும். அவசர சட்டம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்தால் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மத்திய அரசை பாராட்டுவோம், வாழ்த்துவோம். இன்னைக்கு அதே போல இந்த பொங்கல் பொது விடுமுறையாக இருக்கிற அந்த பொங்கல் நேற்றிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் எழுப்பக்கூடிய அந்த விவகாரத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய அந்த கமிட்டியானது இந்த பொங்கல் பண்டிகை தசராக்கு பதிலாக மாற்றுதலாக அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. வருடத்திற்கு, அதாவது குறிப்பாக இந்த ஆண்டுக்கு 2017ஆம் ஆண்டுக்கு மத்திய அரசு கம்பல்சரி ஹாலிடேஸ், கட்டாய விடுமுறை நாட்கள் என 17 நாட்களை தீர்மானித்திருக்கிறது. இந்த 17 நாட்களில் 14 நாட்கள் ஏக இந்தியாவுக்கும் பொருந்தும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பொருந்தும். இந்தியா முழுவதும் ஏகமாக எல்லா மாநிலத்துக்கும் பொருந்துகிற விடுமுறை நாட்கள் 14 நாட்கள். குடியரசு தின விடுமுறை, சுதந்திர நாள் விடுமுறை, காந்தி ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, இப்படி மிச்சமுள்ள 3 நாட்களை அந்தந்த மாநிலங்களில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் இடம்பெறுகிற கமிட்டி தீர்மானிக்க வேண்டும். அதிலே ஒரு நாள் தான் ஜனவரி 14 தை முதல் நாள் பொங்கல் திருநாள். இந்த ஆண்டு தை முதல் நாள் என்பது சனிக்கிழமை வருகிறது. ஜனவரி 14 அன்று சனிக்கிழமையாக இருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசு அலுவலகங்கள், ஏன் மாநில அரசு அலுவலகங்கள் கூட சனி ஞாயிறு வார விடுமுறை நாட்களாக அறிவித்திருக்கிற நிலையில் ஜனவரி 14 அன்று வருகிற சனிக்கிழமை வார விடுமுறையாகவே இருக்கிறது. எனவே பொங்கல் விடுமுறை என்கிற அந்த கட்டாய விடுமுறையை வார விடுமுறையில் இணைத்து விட்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கிற 17 நாள் விடுமுறை என்பது 16 நாளாக குறைந்து விடுகிறது. எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள் என்னவென்றால், சனிக்கிழமை வார விடுமுறை அன்று ஜனவரி 14 வருவதால் அந்த விடுமுறையை மத்திய அரசு ஊழியர்களால் பயன்படுத்திக் கொள்ள முடியாது, அதை நுகர முடியாது. ஆகவே அடுத்து வருகிற திங்கள் கிழமை காணும் பொங்கல் அன்று அந்த விடுமுறையை பயன்படுத்திக் கொள்ளத்தக்க வகையில் மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். அல்லதற்கு அதற்கு தொடர்புடைய குழு ஒரு நாள் இழப்பு ஏற்படாத வகையில் சனிக்கிழமை என்பதற்கு பதிலாக திங்கட்கிழமை அன்று அந்த விடுப்பை எடுத்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். நேற்று தினம் விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் வாகனமானது தாக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏதாவது புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது? சட்டப்பூர்வமான நடவடிக்கை கோரி புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இப்படி சில சமூக விரோத சக்திகள் காரணமில்லாமல் விடுதலை சிறுத்தைகளின் மீது தாக்குதல் நடத்துவது மிகுந்த வேதனைக்குரியதாக உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டமங்கலம் ஒன்றியம் அருகே ஒரு இளைஞர், சதீஷ் என்கிற இளைஞர், சந்தேகத்திற்கு இடமான முறையில் தீக்காயம் பட்டு உயிரிழந்திருக்கிறார். அவர் இறப்பதற்கு முன்பு அளித்த வாக்குமூலத்தில் தன்னை 2 பேர் மின்கம்பத்திலே கட்டி வைத்தார்கள்,
என் உடல் மீது ஏதோ திரவத்தை ஊற்றி தீ வைத்தார்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் காவல்துறையினர் அதனை 174 CRPC என்கிற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. கொலை வழக்காக அதை பதிவு செய்ய தயாராக இல்லை. அதேபோல கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் மாப்புடையூர் கிராமத்தில் 14 வயது தலித் சிறுமி கடத்தப்பட்டு கருப்பம் கொள்ளையில் வைத்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார். இதுவரையில் ஒரே ஒரு நபர்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதில் 5 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட அந்த இளம் பெண், தலித் பெண் புகார் கூறியும் கூட 3 பேர் தான் என்று காவல்துறை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வதாகவும் அதிலே ஒருவரை மட்டுமே கைது செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்படி தலித் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள், வன்கொடுமைகள் தொடர்கிறது, நீடிக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் இன்னைக்கு காலையில் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, சென்னைக்கு தேவையான அளவு நாங்கள் தண்ணீர் தருவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் என்ன மாதிரி ஆக்ஷன் பார்க்குறீங்க? சந்திரபாபு நாயுடு சொல்றாங்க. ஆமாம், நாங்கள் தருவோம் நாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். கொடுத்துருக்கோம். கர்நாடக அரசு தான் சொல்லணும். கிருஷ்ணா நதியில் சந்திரபாபு நாயுடு அவர்களின் இந்த அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. சென்னை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு அண்டை மாநில முதல்வர் என்கிற அடிப்படையில் அதை செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. சார், இதே போல ஆணவ கொலை தொடர்பாக திருநெல்வேலியில் 2 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழகத்திலே முதல் முறையாக இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது விடுதலை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. 8 மாசத்துக்குள்ள, அதாவது மே மாசம் நடந்துச்சு அந்த சம்பவம் பாளையங்கோட்டையில். இன்னைக்கு வந்து அப்துல் காதர் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி வந்து இன்னைக்கு தூக்கி கொடுத்திருக்காங்க. தமிழகத்திலே முதல் முறையாக அந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறத விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்த்து? ஆமாம், வண்ணாரப்பேட்டையில் வந்து விஸ்வநாதன் அந்த பையன் வந்து தலித் பையன், சங்கர் நகரில் வந்து காவேரின்னு ஒரு பொண்ணை வந்து 2016 மே மாதம் கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ அவங்க அப்பா வந்து சங்கர் நாராயணனும் அவங்க மனைவி வந்து செல்லாமாலும் போய் வீட்டில் அவங்க தங்கச்சி, அந்த பையனோட தங்கச்சி கற்பனை பண்ண அவங்கள அங்கேயே வெட்டி கொண்டுட்டாங்க. இவங்க கோர்ட் கேஸ் நடந்துச்சு. இன்றைக்கி வந்து அப்துல் காதர் நீதிபதி வந்து 2 பேரையும் தூக்கு தண்டனை தங்கச்சி அந்த கூட்டு போனோம்ல பையன், அந்த பையனோட அக்கா தங்கச்சி சிஸ்டர் தான் போட்டிருக்காங்க. கற்பனை இது அந்த பையனோட அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் சேர்ந்து அந்த பொண்ணை வெட்டிட்டாங்க. அந்த காதலுக்கு காரணம் அவங்க அக்கா உடனே தம்பி எங்க பொண்ணோட அப்பா அம்மா அவங்க அந்த பொண்ணை தேடிட்டு வரும்போது அந்த பொண்ணு இருந்திருக்காப்ல வீட்டுல மாசமா. இந்த பொண்ணு பையனுடைய அக்கா சகோதரி. இந்த பொண்ணு தான் அவங்களுக்கு வந்து காதலுக்கு உடனே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே வழக்கு 8 மாசம் மே மாதம் நடந்துச்சு இந்த சம்பவம். இன்னைக்கு இப்போ 2 மணிக்கு அப்துல் காதர் திருநெல்வேலி செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி. எத்தனை பேர்? 2 பேர். 2 பேர். அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா, அவர் பேர் சங்கர் நாராயணன், செல்லம்மா. திருநெல்வேலி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்த ஆணவ கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை, தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. மரண தண்டனைக்கு எதிரான இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மரண தண்டனை வழங்கக்கூடாது, இந்திய அரசு அந்த கொள்கையை ஏற்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம், போராடி வருகிறோம். ஆனால் இந்த சாதி ஆணவ கொலை தொடர்பான வழக்கில் செஷன்ஸ் நீதிபதி அப்துல் காதர் அவர்கள் அதில் தொடர்புடைய குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருப்பது இங்கே காலங்காலமாய் தொடர்கிற சாதி ஆணவ கொலைகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பாக நான் பார்க்கிறேன்.
அதிலும் குறிப்பாக 8 மாதங்களில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. பெரும்பாலான வழக்குகள் ஆண்டு கணக்கிலே கிடப்பிலே போடப்பட்டு விசாரணைகள் தள்ளி வைக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த வழக்கில் 8 மாதங்களில் விசாரித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். ஆணவ கொலைகளில் ஈடுபடுவோருக்கு இப்படிப்பட்ட மரண தண்டனை தான் வழங்கப்படும் என்று எச்சரிப்பதைப் போல மாண்புமிகு நீதியரசர் அப்துல் காதர் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்பதும் ஒரு வகையிலே ஆறுதலை அளிக்கிறது. மரண தண்டனையே கூடாது என்றாலும் கூட சாதி ஆணவ கொலைகளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த தீர்ப்பு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே நீதியரசர் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒன்று. இந்திய அளவில் சாதி ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும். அதற்கு இத்தகைய நீதிமன்ற தீர்ப்புகள் வழிகாட்டும் தீர்ப்புகளாக அமையட்டும் என்று நான் கருதுகிறேன், சுட்டிக்காட்டுகிறேன்.